முன்னே நம்ம விளையாடுறது இப்போ அது கம்மியாக இருக்குது. இந்த இது அப்புறம் தூங்கி எந்திரிச்சதையுமே இருட்டாக தெரியும். அந்த எம்மை வந்து இப்போ தானாக திறந்துக்குது முடிக்கும்போது. முடித்த இப்படி கையில் தொட வேண்டியதுக்குன்னு இப்போ அந்த மாற்றம் வந்து முடிச்சதையுமே வெளிச்சம் தெரியுது. இது நம்ம கம்மியாக இருந்து இந்த படிக்க முடியாது, கலர்லாம் தெரியல. இப்போ மஞ்சள் கலர் சேப்பு கலருங்கன்னா எனக்கு மெரூன் கலர் மாதிரி தெரியுது. மேலே கருப்பு கலர் மாதிரி தெரியுது. மேலே வெள்ளை எழுத்துரு சைக்கிள் இது போட்டுக்கணுங்களா, அதுவுமே அந்த கீழே அதே இருக்குது கருப்பு மாதிரி. அந்த கருப்பு இல்லைன்னா புழு, அது ரெண்டு வித்தியாசம் தெரியுது. ஆனால் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. ரோட்டில் இருக்கும்போது தர தெரிய மாட்டேங்குதுங்க. தர தெரியுதுன்னா அந்த வெள்ளைக்கோடு தெரியுது. வெள்ளைக்கோடு வந்துடுச்சு. வெள்ளைக்கோடு பார்த்தா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். முந்தி வெள்ளைக்கோடு தெரியுமா? ஒரு நிதானம் போகிற நம்ம மங்களாம் தெரியும், கொஞ்சம் தெளிவாக தெரியுது. ஓவராலுக்கு பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஒரு 10%க்கு 15% இம்ப்ரூவ்மெண்ட். ஒவ்வொரு வந்து கலர் வித்தியாசம், கருப்பாக தெரியும், வெள்ளையாக தெரியுங்க. ஒவ்வொரு லைட்டு க்ரீன் மாதிரி அந்த இது தெரியும். முழுசாக தெரியாமல் இல்லை, முழுசாக சொல்ல முடியும், ஐடென்டி பண்ண முடியாதுங்க. இப்போ வந்து ஒரு ஆள் சொல்கிறது. என்னென்ன படிக்கிறீங்க இப்போ பெரிய எழுத்து இருக்குது, பையில் இருக்கிறதெல்லாம் படிக்குதுங்க. இந்த விரலாகத்துக்கு இருக்கிற எழுத்தெல்லாம் படிக்க முடியும். என்னங்க ஏதாப்பில் உள்ளது படிங்க. மேலேங்களா DESH K1 RIDE 50 ரூபத்தில் செவுத்தில் உள்ளது தெரியுது. DESH ஒரு கண்ணாடி உன்னை பார்த்தேனடி ஒரு விதடி மனசு. வணக்கம். 2007 ரிட்டையர் ஆனுங்க. சரி. 2 வருஷம் வாசை காலேஜ் ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் மங்களாகுதுன்னு சொல்லி போய் 2 தடவை லேசர் பண்ணேன். லேசர் அடிக்க போல பண்ணேன்னா நம்பினதாக சொன்னாங்க. இந்த விழித்தறிக்கு வர ரத்த கொள்ளையில் டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டு அது வெல்டு பண்ணி அதோட ஜாயின் பண்ணி ஆயில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. 1 மாதம் கழிச்சு அந்த ஆயில் எடுத்துட்டு லென்ஸ் வச்சு விட்டாங்க. பார்வை தெரியலீங்க அப்படின்னு சொன்னபடி உங்களுக்கு நரம்பெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது நரம்பில் ரத்த ஓட்டம் வரத்தான் உங்களுக்கு வர அப்படி 2010 நினைக்கிறேங்க ஆப்ரேஷன் பண்ணேன். இது வரல எனக்கு வந்து அந்த பார்வை வரல, பிளைண்டர் கொடுத்துட்டாங்க. எந்த கண்ணு? இடது கண்ணு. 60% வந்து வலது கண்ணில் வந்து பார்வை இருக்குது. இனி ஒன்றும் பண்ண முடியாது. பார்வை எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு? முதல்ல வந்து எங்கேயும் போக முடியாதுன்னு வச்சுங்களா, வெளியே போகிறதுக்கு அப்படி இருக்க 60% இருக்கிற மங்கிட்டு வந்து நம்ம கம்மியாகி போச்சு. அப்புறம் வீட்டோட இருந்தேன். தைலம் ஊற்றினதுக்கு அப்புறம் என்னென்ன மாறி இருக்கு? 2 கண்ணுமே முடிக்க முடியாதுங்க. அப்போ தூங்கி எழுந்திரிக்கும் போது இருட்டாதுக்கு பார்த்து இந்த கண் நீக்கணும் தெரியாது, வலது கண் நீக்கினா தான் வெளிச்சம் தெரியும். இப்போ தானே நீக்கிற தூங்கி எழுந்திரிச்சுமே நல்லா நீக்குங்க, நல்லா பாருங்க, நல்லா நீக்க முடியும். நல்லா பாருங்க, முழிச்சு பாருங்க. கண்ணு முதல்ல இடது கண்ணு மூடையாக இருந்து கண்ணு குளிர இருந்த மாதிரி இருந்துச்சு. சின்னதாக இந்த மருந்து ஊற்றின பிறகு நல்லா முழிக்க முடியுது, கண்ணு நல்லா தெரியுது. சிமெண்ட் இமை வந்து தானாக ரிலீஸ் ஆகுது. மூடியாக இருக்குது, கையில் இப்படி வச்சு அது தள்ளினா தான் வந்து கண்ணு திறக்கு. இப்போ இந்த நிலையில் நானாக இப்படி பாருங்க. நல்லா திறங்க பார்ப்போம். அதை பாருங்க, நல்லா திறங்க, மூடி திறங்க, நல்லா திறங்க. ஒரு 5 தடவை செய்யுங்க. ரைட்டு. இந்த கண்ணு பாருங்க, முந்தி சின்னதாக இருந்து பாருங்க. இப்போ வந்துச்சு, பெருசாகிடுச்சா? பெருசாகிடுச்சு, நல்லா ஓப்பன் ஆகுது பாருங்க. சூப்பர். இப்போ தூரமாப்பா எது படிக்க எல்லாம் முடியுதாப்பா? படிக்க முடியுது. எவ்வளோ தூரத்தில் படிக்கிறீங்க? அது 50 அடி 60 அடி தூரம் இல்லாமல் படிக்கிறதுங்க. தூரமாக தெரியுது, ஆனால் படிக்கிறது 50-60 அடி தூரத்தில் படிக்கும். ரோட்டில் வெள்ளைக்கோடு தெரியுதா? வெள்ளைக்கோடு தெரியுது. தார் ரோடு லேசாக கருப்பாக தெரியுது. தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கலரெல்லாம் தெரியுதா? கலர் மஞ்சள் கலரு, கருப்பு, வெள்ளை, அப்புறம் லைட் கலராக இருக்கிறது சொல்ல முடியுது. மோட்ரு போடும்போது அந்த எக்னிஷன் லைட்டு முதல்ல தெரியாது. இப்போ கண்ணுக்கு அது பளிச்சுன்னு மின்னுது. சூரியன் தெரியுதா? காலையில் நேரம் பார்த்தா சூரிய கண்ணு கோசல் மாதிரி இருக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு கீழே பார்த்தோம்னா நிலா மாதிரி தெரியும். நிலா மாதிரி தெரியும். நிலா வந்து முதல்ல இப்போ அந்த வெளிச்சத்தை உள் வாங்குது. முந்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது. வெள்ளையா தெரியும், ஆனால் பொருள் தெரியாது. இப்போ சூரியன் தெரியுது, பொருள் தெரியுது, எழுத்து படிக்க முடியுது. வீட்டுக்காரமா
தெரியுது. எல்லாம் தெரியுது. நானே போய்க்கிறப்போ ஆ வீட்டுக்கு வந்து காட்டுக்கு போயிட்டு வந்தா ஆ வீட்டு தரையே நேராக போய் வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஓ இப்போ வந்து நானே எங்கள் வீட்டு கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வரச்சு. பாருப்பா. பால் இது பண்ணிக்கிறது ஆ வாங்கிட்டு வர முடியுது. என்ன முடியுது. இப்போ நீங்களே தானாக போகிறீங்க. போகிறேங்க. என்ன வயசு இப்போ? எனக்கு 76. 76 வயசு. எத்தனை வருஷமா பார்வை? 2010 போன பார்வை. 2010. இப்போ இடது கண்ணில் பார்வை போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ பார்வை எவ்வளோ வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 40% வந்திருக்கு. 40% வந்திருக்கு. ரிப்போர்ட் இருக்குது. இருக்கு. சூப்பர்.